வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் சம்மர் ஸ்லம்மில் கடைசி நேரத்தில் என்னென்ன மாற்றம் நிலக்க போகுது, யார் யார் ரிட்டர்ன் வர போகிறா, சம்மர் ஸ்லம்மில் யார் யார் வெற்றி பெற போகிறா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரை போட்டு விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மேட்ச்னு கேட்டிங்கன்னா WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பெய்லி வர்சஸ் நயா ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக டிஃப்னி ஸ்டாட்டன் கண்டிப்பாக கேஷ் இன் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து நயா ஜாக்ஸ் வர்சஸ் பெய்லி மேட்சை டிஃப்னி ஸ்டாட்டன் கேஷ் இன் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து டிஃப்னி ஸ்டாட்டன் நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் வர்சஸ் ரியா ரிப்ளே இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்சில் முக்கிய பங்கு வைக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டரியோ. இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டரியோ யார் பக்கம் இருக்க போகிறான்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ ரியா ரிப்ளே பக்கம் இருக்கலாம், ஆனால் சம்மர் ஸ்லாமில் லிவ் மோர்கனு கூட சப்போர்ட் பண்ணலாம். அந்த சமயத்தில் ஜே ஈசோ வந்து ரியா ரிப்ளேக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மேட்சை கொண்டு போகலாம். அதனால் இந்த மேட்ச்சில் வந்து ரியா ரிப்ளே அண்ட் ஜே ஈசோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரியா ரிப்ளே சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சு லிவ் மோர்கனையும் டாமினிக் மிஸ்டரியும் அடித்து வரலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரியா ரிப்ளே நியூ சாம்பியனா மாறலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் வர்சஸ் பேரன் பேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது டைமாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சுக்கான ஃபியூடு WWE வேற லெவலில் ஹைப் ஏற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா செமி ஜெயினும் பேரன் பேக்கரும் ரெண்டு பேருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க சளைச்சது இல்லைன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. டாமினேட் பண்ண பேரன் பேக்கரை முதல் முறையாக மெயின் ரோஸ்டரில் தோக்கடிச்சது நம்ம செமி ஜெயின் தான். அதனால இந்த மேட்ச் ரொம்ப ஹைப் ஏறி இருக்கு. இந்த ரெண்டாவது டைத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேரன் பேக்கர் ஜெயிச்சு நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். யார் இறங்கிட்டீங்க, டேமியன் பெஸ்ட் வர்சஸ் கந்தர் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற இந்த மேட்ச் வேற லெவல் ஹைப் இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் ரெண்டு பேரும் குண்டா இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட லெவல்லாம் வேற லெவல் மாறி இருக்கு. ரெண்டு பேருமே பயங்கரமாக இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப் மூலமாக டேமியன் பெஸ்ட் ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் கந்தர் நியூ சாம்பியனாக ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. எப்படி கந்தர் நியூ சாம்பியன் ஆவார்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவரோட இம்பீரியம் டீம் வந்து ரிட்டர்ன் வரும் பட்சத்தில் கந்தர் நியூ சாம்பியனாக ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீ மெக்கன்ட்ரே வர்சஸ் சிஎம் பங்க். இந்த மேட்ச்சில் ஸ்பெஷல் ரெஃப்ரி செத் ரோலின்ஸ். இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக செத் ரோலின்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே செத் ரோலின்ஸை பிடிக்காது. செத் ரோலின்ஸ்க்கு இந்த ரெண்டு பேருமே பிடிக்காது. ஒருத்தவங்களுக்கு மூணு பேருக்குமே ஒருத்தவங்களை பிடிக்காது. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா செத் ரோலின்ஸ் இந்த மேட்ச்சில் ரெஃப்ரியாக இருந்து என்ன பண்ண போகிறாரு, யாரை ஜெயிக்க வைக்க போகிறாரு, ஒரிஜினல் ரெஃப்ரி மாதிரி பண்ணுவாரா இல்லை வந்து அவருக்கு இஷ்டத்துக்கு செயல்படுவாரான்றதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகக்கூடிய ஸ்பெகுலேஷன் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல சிஎம் பங்க் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் செத் ரோலின்ஸ் சிஎம் பங்கை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னோட ஃபினிஷரை போட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிக்கா வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் மெயின் இவெண்ட் நடக்க போது. இந்த மேட்ச்லாம் பல சுவாரஸ்யமான தருணங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து கோடி ரோட்ஸ் வர்சஸ் சோலோ சிக்காவை தாண்டி கோடி ரோட்ஸ் வர்சஸ் பிளட் லைன் அப்படின்ற மேட்ச். இந்த மேட்ச் வந்து கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண யார் யார் வரப்போறா, ராண்டி ஆர்டனா, கெவின் ஓவன்ஸா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருக்குது. இதே தாண்டி இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ட்ரைபிள் சீஃப் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சோலோ சிக்காவை கண்டிப்பாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரோமன் ரிங்ஸ் வருவார்ன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ரோமன் ரிங்ஸ் பாலிகமனை கூட்டு வருவார், அப்படி இல்லைன்னா ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பல ரூமர் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து ரோமன் ரிங்ஸ் உள்ள வந்து சோலோ சிக்காவை அட்டாக் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் கோடி ரோட்ஸையும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணாலும் சோலோ சிக்காவையும் பிளட் லைனையும் அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ரோமன் ரிங்ஸ் வருவாரு. அதனால ரோமன் ரிங்ஸ் கூட ஜிம்மி யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட் வேற லெவல் ஹை பேர் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் ஸ்லாம் மெயின் ஈவெண்ட்ல வந்து கோடி ரோட்ஸ் ரீட்டைன் பண்ணாலும் ரோமன் ரிங்ஸ் பிளட் லைனை உரிச்சு எடுத்துட்டு நான் ட்ரிபிள் சீஃப்னு சொல்ல போறாரு. சம்மர் ஸ்லாமில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸ் காமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மர் ஸ்லாமோட ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி